நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுனால தான் விஜய் அவர்களுடைய தி கோட் படத்தை முன்னாடியே, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது பற்றி சமீபத்தில் ஒரு பேட்டியில் நம்ம வெங்கட் பிரபுவே சொல்லியிருக்காரு. அவர் முதல்ல அக்டோபரில் தான் படத்தை முடித்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்துருக்காங்க. பட் தயாரிப்பு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்டோபரில் சூப்பர் ஸ்டாரோட படம் வருது அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம அக்டோபரில் வந்தோம்னா பெருசாக வசூல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க செப்டம்பர்லேயே ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க போல். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார். சூப்பர் ஸ்டாருடைய படம் வருது அப்படின்னாலே எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களோட படத்துக்கு வசூல் பெரிய அளவில் பண்ண முடியாது. இப்போ சூர்யா அவர்கள் கூட அவரோட கங்குவா படத்தை தள்ளி வச்சுட்டாங்க ரிலீஸ் தேதியை. தலைவர் மேலே உள்ள மரியாதையில் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. தலைவர் மேலே ஒரு பக்கம் மரியாதை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா கூட அவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் சூப்பர் ஸ்டார் படத்தை கூட ஜெயிச்சு அவ்வளோ வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்காத விஷயம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் படக்குழு தள்ளி வைக்கிறாங்க. தி கோட் படமும் முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறாங்க சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் படத்துக்காக. இப்போ சூர்யா அவர்களுடைய படமும் தள்ளி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜெயிலர் படத்தோட ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. அவருக்கு அகெயின்ஸ்டாக எவனும் வரமாட்டான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இல்லையா? ஸோ தலைவருக்கு அகெயின்ஸ்டாக யாரும் வரமாட்டாங்க.